தமிழக மக்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டின் துவக்கத்தில் வந்திருக்கின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர். ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்ற கூட்டத்தொடர் ஆண்டு அ துவங்கிய உடனேயே அது கூட்டப்படுவது என்பது வழக்கம். அதன் அடிப்படையில இந்த ஆண்டும் சட்டமன்றம் கூடியிருக்கிறது. அந்த சட்டமன்றத்தில பார்த்தோம்னாக்க, ஆளுநர் உரை மீதான அந்த சர்ச்சை. அதாவது ஆளுநர் உரையை ஆளுநர் புறக்கணித்தார். அதுக்கப்புறம் அப்பாவு தான் அத வந்து படிச்சாரு. ஆளுநர் வந்து தேசிய கீதம் அங்க வந்து ஆரம்பத்தில் உரைக்கு முன்னால் அது ஒலிக்கப்படவில்லை. தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நிறுத்திக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தேசிய கீதத்தை ஒலிக்காததனால் நான் இந்த இடத்தை விட்டு நகர்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த இதை புறக்கணித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசப்பட்டது. அடுத்து எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தவர்கள் அ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்து கேள்விகளை எழுப்பிய வண்ணம், கோஷங்கள் எழுப்பிய வண்ணம் இருந்த காரணத்தினால் அவர்கள் வெளியேற்றப்பட்டனர் சட்டமன்றத்திலிருந்து அப்படின்றத பார்த்தோம். அடுத்த நாள் பார்த்தோம்னாக்க, கருப்பு சட்டை அணிந்து கொண்டு எந்த கருப்பு நிறத்தை முதலமைச்சர் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறாரோ, அதாவது அந்த அவருடைய நிகழ்ச்சி, முதலமைச்சருடைய நிகழ்ச்சி, இது வந்து தமிழக வரலாற்றிலேயே நாம் கேள்விப்படாத ஒரு சம்பவமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா, ஆளுநர் ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொள்கிறார் என்றால், அப்பொழுது கருப்பு உடை அணிந்த நபர்களை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று சொன்னதை விமர்சித்த திமுகவினர், முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில, கருப்பு துப்பட்டா அணிந்து கொண்டு வந்த பெண்களை, அவர்களுடைய துப்பட்டாவை கழட்டச் சொன்ன அந்த கேவலம் வந்து அரங்கேறியது அப்படின்றதையும் நம்மால பார்க்க முடிகிறது. இதற்கு வந்து காவல்துறை ஒரு அதீத ஒரு அதீத என்பதை விட வினோதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். அதாவது தாங்கள் அதீத கவனம் செலுத்திய காரணத்தினால, அது மாரி நடந்துவிட்டது. இனி அப்படி நடக்காது அப்படின்லாம் குடுத்தாங்க. எந்த கருப்பை முதலமைச்சர் தற்பொழுதெல்லாம் வெறுத்துக் கொண்டிருக்கிறாரோ, மேபி அவங்க ஜோசியக்காரங்க யாராவது சொல்லியிருப்பாங்க, வீட்டம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். இதையெல்லாம் வந்து கருப்பு பார்க்காதீங்க. உங்களுடைய ஜாதகப்படி கருப்பை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கலாம். அந்த கருப்பு சட்டையை அணிந்து கொண்டு, அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசாங்கத்தின் மெத்தன போக்கு போன்றவற்றை எதிர்த்து போன்றவற்றை மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கருப்பு சட்டை அணிந்து கொண்டு அந்த பேட்ஜையும் போட்டுக்கிட்டு யார் அந்த சார் என்கிற பேட்ஜையும் போட்டு வந்தார்கள் உறுப்பினர்கள் என்ற உடனேயே அப்பாவு மூளையில் உதித்த மிகப்பெரிய யோசனை என்னன்னா, இவங்களெல்லாம் காட்டினா தானே மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படும். இவங்களை காண்பிக்கவே இல்லைன்னா அப்போ என்ன பண்ணுறாருனாக்க, இந்த அமைச்சர்கள் மட்டும் காண்பிக்கப்படுவார்கள். முதலமைச்சர் காண்பிக்கப்படுவார். ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் முன்னாள் அமைச்சர்கள் அவரவர் தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை கோரிக்கையாக, அதாவது அண்ணா பல்கலை விவகாரத்தை விடுங்க, டங்ஸ்டன் விவகாரத்தை விடுங்க, அவங்க தொகுதி சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கு எழுந்தாலும் கூட அவர்கள் காண்பிக்கப்பட மாட்டார்கள். வெறும் அப்பாவையும் அமைச்சரையும் மட்டும் காண்பிப்பாங்க. இந்த வீடியோவை பாருங்க. எஸ்பி வேலுமணி மாண்பு பேரவைத் தலைவர்களே, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்ட விவசாயிகள் மக்கள் பயன்படுகிறவர்களே, அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களால் நிதியொதுக்கப்பட்டு ஆரம்பிட்டு இன்றைக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் 2 அன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களால் அப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கும்பொழுது அன்றைக்கு அறிவிக்கப்பட்டு விடுபட்ட குளங்களுக்கு நீர் நிரப்பக்கூடிய அந்த திட்டங்களை அறிவித்தார்கள். அத்திக்கடவு ஓனாஸ் திட்டம் 2 அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட 90 குளங்களும் அதில் வருகிறது. ஆகவே அந்த திட்டம் அதுக்கு பின்னால் நிதி ஒதுக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அதை உடனடியாக எடுத்து அந்த திட்டங்களை நிறைவேற்றி கோவை மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்ற வரையிலே அந்த திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று மாண்பு பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு உறுப்பினருடைய கேள்வி எனக்கு டீட்டெயிலாக புரியாவிட்டாலும் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்ற காரணத்துக்காக முன்னுரிமை அடிப்படையில் அதை நான் எடுத்துக்கொள்வேன். மாண்புமிகு உறுப்பினர் கிரி அவர் இந்த டங்ஸ்டன் விவகாரம் குறித்து பேசலை. அவர் வந்து அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து பேசலை. தொண்டாமுத்தூரில் அவருடைய தொகுதியான தொண்டாமுத்தூரில் நலத்திட்ட பணிகள், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த குளங்கள், இதில் வந்து நீர்வரத்து என்பது இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் அடிப்படையில் கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டதை இப்பொழுது அது முடக்கம் செய்திருக்கிறார்கள். அது நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்வதை கூட இவர்கள் காண்பிக்க தயங்குகிறார்கள். இதே பார்த்தீங்கன்னாக்கா வேல்முருகன் இருந்து பேசுகிறாரு, அதை காண்பிக்கிறாங்க. தற்போது
ஏற்பட்ட மழை வெள்ளம் புயலின் காரணமாக என் தொகுதியில் இருக்கிற உளுந்தம்பேட்டை கனதரிமங்கலம் பைத்தாம்பாடி காவனூர் அக்கடவள்ளி மேல்குமாரமங்கலம் கன்றகோட்டை பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பம் பண்டுட்டி இந்த பகுதி முழுவதும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகியது. ஒன்றிய அரசினுடைய குழுவும் வந்து பார்த்தது, நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் வந்து பார்த்தார்கள். நானும் இதை குறித்து ஏற்கனவே மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு ஒரு கடிதம் தந்திருக்கிறேன். தாங்கள் இதற்கு சிறப்பு நேர்வாக கருதி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகள் இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயார் செய்து தங்கள் துறையின் சிஇக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. உடனடியாக அனுமதி அளித்து தொடர்ந்து மழை வெள்ளங்களால் உயிர் சேதமும் அவருடைய உடைமைகள் முற்றுமுதலுமாக அழிந்து விடுகிறது நான் சொன்ன இந்த பகுதிகளிலே. அதனால் உரிய தடுப்பணைகளை கட்டி பாதுகாப்பு அரண்கள் தடுப்புச் சுவர்களை அமைத்து தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணை செய்வார்களா என்பதை வேண்டுகிறேன். இவர் பண்ருட்டி வேல்முருகன் எழுந்து பேசுகிறத காமிக்கிறாங்க. அவரும் அந்த எதிர்க்கட்சியினர் இருக்கக்கூடிய அந்த வரிசையில் தான் இருக்கிறார், அதை காண்பிக்கிறாங்க. கொங்கு ஈஸ்வரன் அவர் எழுந்து பேசுகிறாரு, அதை காண்பிக்கிறாங்க. அந்த வரிசையில் இருக்கக்கூடிய மற்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பேசுகிறார்கள் என்றால் அதையெல்லாம் காண்பிக்கிறார்கள். செல்வப்பெருந்தகை எழுந்து பேசுகிறாரு, அதை காமிக்கிறாங்க. ஆனால் அதிமுகவினர் எழுந்து பேசும்பொழுது மட்டும் காண்பிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் காண்பிக்க மறுக்கின்றனர் அப்படின்றதுக்கு பயங்கரமான ஒரு நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார் இவர் அப்பாவு. அது என்ன தெரியுமா? அவங்க அங்க போட்ட தகராறுல என்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஏற்பட்டு தெரியல. நான் பார்த்து சொல்றேன், கேட்டு சொல்றேன். எனக்கு தெரியாது அது என்ன நடந்துன்னு, எனக்கு என்ன தெரியும். இப்ப நீங்க தான் காட்டிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் இதுவரை யாருக்கு நாங்க தான் காட்டிட்டு இருக்கோம் தம்பி. சரி, பார்லிமெண்ட்ல குடியரசுத் தலைவர் இப்படி வாசிக்க மாட்டேன்னு என்னைக்கா போயிருக்காங்களா தம்பி? இந்த 11 வருஷத்துல என்னைக்கா நடந்திருக்கா? இல்ல. அவங்க அந்தால சபை ஒத்தி வைக்கப்படுகிறேன்னு எல்லாரும் போயிருந்தாங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. கடைசி நாள் ஒரு 50 பில்லை கொண்டு வந்து பாஸ் பண்ணி விட்டுட்டு போயிருந்தாங்க. டங்ஸ்டன் உட்பட அப்படிதான் பாஸ் பண்ணி விட்டு போயிருந்தாங்க. அவங்கள யாராவது நீங்களும் நானே கேள்வி கேட்க முடியுமா தம்பி? அப்போ அதைத்தான் இந்த கவர்னரை செய்ய சொல்றோம். நாங்கள் நம்முடைய டெமோக்ரஸியை பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட்ல நடக்கிற மாதிரி சட்டமன்றத்தில் எங்களுக்கு நடத்தி தாங்கன்னு கேட்கிறோம். அது ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட கேட்கணும் தம்பி. நான் சபாநாயகர்ல நான் கொண்டு வந்தா தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுப்பேன். அசால்ட் அப்பாவும் கூட அவருக்கு பேர் வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுகவினரை காண்பிக்கும் பொழுது மட்டும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு விடுகிறதா. இதையும் நம்புவதற்கு மக்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு மிதப்பில் தானே இதை பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னாக்கா மாணிக்கம் தாக்கூர் வந்து அவர் காங்கிரஸுடைய எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர் மிக தெளிவாக இது குறித்து பேசியிருக்கிறார். நீங்கள் வந்து இங்கே இந்த மாதிரி இடிடிப்பு, அதாவது எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அவர்கள் பேசும் பொழுது அவர்களை காண்பிக்காமல் இருட்டடிப்பு செய்வீர்கள் என்றால், நீங்கள் லோக்சபாவில் ஓம் பிர்லா வந்து எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தருவதில்லை, அவர் வந்து அந்த ஒளிபரப்பை சரியாக கொண்டு போவதில்லை அப்படின்னு சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்படின்ற கேள்வியை ட்விட்டரில் அவர் கிளப்பிட்டார். இப்போ அந்த மாணிக்கம் தாக்கூர் மேலே எப்படி இவங்களும் இவங்களோட ஐநா கூட்டங்களும் எப்படி வந்து கடித்து புராண்ட போகிறார்கள் அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் இது பத்திரிகையாளர்களே கூட, அதாவது திமுகவுக்கு சார்பு நிலை எடுத்துக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்களே கூட முகம் சுளிக்கும் வண்ணம் இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க எதிர்க்கட்சி தலைவர் பேச முனையும் பொழுதெல்லாம், அவர் பேச வரும்பொழுதெல்லாம் வந்து அவருடைய அந்த நேரலை என்பது துண்டிக்கப்படும். இந்த நேரலை என்பது என்ன? திராவிட முன்னேற்றக் கழகம் இதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்தார்கள். அதாவது சட்டமன்றத்தில் நேரலை என்பது வழங்கப்படும், அதில் எந்த விதமான ஒளிவு மறைவும் இருக்காது, வெளிப்படைத்தன்மையுடன் அந்த நேரலை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க. ஆனால் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சுக்கள், அவர் என்ன கோரிக்கைகளை வைக்கிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ, அது எல்லாமே இருட்டிப்பு செய்யப்படுகின்றன அப்படின்றத பார்க்க முடிந்தது. இப்போது ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டாங்க. என்னென்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது அதிமுகவினரை மொத்தமாக காமிக்கிறதே கிடையாது. நீ காட்டினா தானே பிரச்சனை. அவர்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் அதை காண்பிக்க மாட்டார்கள். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. வேலுமணி அண்ணா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இதில், ஆனால் அதை காண்பிப்பதே இல்லை. அதே மாதிரி மற்ற நபர்கள், அதிமுகவை சேர்ந்த மற்ற நபர்கள், இவர் கேபி முனுசாமி பேசிக்கிட்டு இருக்காரு,
அதுக்கு துரைமுருகன் பதில் சொல்கிறார். துரைமுருகன் கேட்டுக்கொள்வதும் துரைமுருகன் பதில் சொல்வதும் மட்டும் இடம்பெறும். ஆனால் கேபி முனுசாமி பேசுவது என்பது காண்பிக்க மாட்டார்கள். இது என்ன மாதிரியான ஒரு வழிமுறை? இது என்ன மாதிரியான ஒரு தொழில்நுட்பம்? அது மட்டும் தெரிய மாட்டேங்குது. கேட்டால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது நடக்கிறது என்று பச்சை பொய்யை சொல்கிறார். இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் குறித்து ஒரு பேசியிருக்காரு, ஒரு 10-15 நிமிஷம் பேசியிருக்காரு. அதுவே பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமும் பொய்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய ஒரு உரை தான் அது. அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து தனியாக நான் அதை பேசுகிறேன். ஆனால் இதை நீங்கள் பார்க்க வேண்டும், நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனநாயகத்தை பற்றியும் கருத்து சுதந்திரத்தை பற்றியும் வாய்க்கிழிய பேசக்கூடிய இவர்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபொழுது வாய்க்கிழிய பேசிய இவர்கள், எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தபொழுது இவர்களை எந்த இருட்டடிப்பும் செய்யலை, மீடியாக்கள் இவர்களை தொடர்ந்து காண்பித்து கொண்டே இருந்தது அப்படின்றது நம்ம எல்லாரும் பார்த்தோம். இன்றைக்கி மீடியாக்களை இவர்கள் கையில் வைத்துக்கொண்டு இந்த தகவல்களை வெளியில் வராமல் பார்த்து கொள்வார்கள் என்கிற நிலையில் நாம் சமூக வலைதளத்தின் மூலமாக இதை வெளியே கொண்டு வருகிறோம். இதை மக்கள் மத்தியில் வைக்கிறோம். அது 100 பேர் பார்க்குறான், 10 பேர் பார்க்குறான், 1000 பேர் பார்க்குறான், 10,000 பேர் பார்க்குறான். நம்மை பொறுத்த வரைக்கும் உண்மையை வெளியே கொண்டு சொல்ல வேண்டும். அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் இஷ்டம். ஆனால் இதை பார்க்கும் பொழுதே எல்லோருக்குமே தெரியும் எப்படி இந்த அரசாங்கம் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறது, இந்த சட்டமன்றம் எப்படி கேலி கூத்தாக மாறி இருக்கிறது அப்படின்றத இதிலிருந்தே நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்போ இதை பார்க்கும் பொழுது நீங்கள் முடிவு எடுக்க வேண்டியது என்ன தெரியுமா? எதிர்க்கட்சியை இப்போ இருட்டடிப்பு செய்யக்கூடிய இவர்களை எதிர்க்கட்சி வரிசையில் கூட இல்லாமல் செய்ய வேண்டும். அதை நோக்கித்தான் இது போயிட்டுருக்கு. எவ்வளோ நாட்கள் நீ ஆட முடியும்? உன் ஆட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறதுன்றதை நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இப்போவும் நான் சொல்கிறேன். நீ எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு நீ இருட்டடிப்பு செய்யலாம், உன்னிடம் ஆட்சியும் அதிகாரம் இருக்கிறது என்று. ஆனால் மக்கள் முடிவெடுத்து விட்டால் அது முடிவெடுப்பார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படி முடிவெடுக்கின்ற நிலையில் நீ எதிர்க்கட்சி வரிசையில் கூட எல்லாம் போவ. உன் குளத்தூர்லேயே உனக்கு ஆட்டம் கண்டு போவோம் பார். ஒரு சேப்பாக்கத்தில் நீ ஆட்டம் கண்டு போகிற பார். இது நடக்குதா இல்லையா பார். இது நடக்கும் பொழுது நீங்கள் எல்லோரும் சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் என்பதனை இங்கே திட்டவட்டமாக கூறி மக்கள் மீது வைத்திருக்கின்ற அதீத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை கூறுகிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.